ஹலோ பியூட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோஜிக் ஃபேஸ் வாஷ். கோஜிக் ஆசிட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கோஜிக் ஆசிட் நம்ம ஃபேஸில் டேன் ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி பிம்பிளோட பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்குல்ல, பிம்பிள் இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம். அதோட பிளாக் மார்க்ஸ் இருக்குது, நிறைய தழும்புகள் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க, கண்ணை சுற்றி நிறைய கருவளையம் இருக்கிறவங்க, அதே மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கும், வாயை சுற்றி கருப்பாக இருக்கும், கன்னத்துக்கு பக்கத்தில் கருப்பாக இருக்கும், கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும், நெத்தியில் வந்து சன் டேமேஜ்னால இருக்கிறவங்க இந்த கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது 1 வீக்லேயே நமக்கு ஒரு டிராஸ்டிக் ரிசல்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணணும். எஸ்பிஎஃப்னா சன்ஸ்க்ரீன். ஸோ எப்போதுமே ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் தான் மெயின். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் பழக்க வேண்டியது சன்ஸ்க்ரீன் தான். சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு செட் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்கள் ஸ்கின்னுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ஆயிலி ஸ்கின் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஆக்னே இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். ஒரு வாஷ்லேயே உங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு ஸ்கின்னை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிட் சீரம். ஆக்சுவலி இது சீரம் கிடையாது, ஹைலோ மாய்ஸ்சரைசிங் ஜெல். இதுவும் டிஐஒய் தான், நானே எனக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது. இதோட ரெசிபி கூட நம்மளோட சேனலில் இருக்குது. டைம் கிடைக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னோடது வந்து பயங்கர ட்ரை ஸ்கின், ஆனாலுமே எனக்கு க்ரீமி மாய்ஸ்சரைசர்லாம் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகாது சம்மரில். அதனால் நான் எப்போதுமே ஜெல் பேஸ் தான் போவேன். ஸோ இந்த டைம் வந்து எனக்காக நானே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ஹைலோ ஜெல். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெசிபி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஹைலோ ஜெல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங் ஏஜெண்ட்டாக செயல்படும். ஸோ உங்களுக்கு வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற உங்களுக்கு எந்த ஒரு க்ரீமும் யூஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஜெல் பேஸ் போகலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 2% கோஜிக் ஆசிட் எடுத்திருக்கேன். ஸோ கோஜிக் ஆசிட் வந்து 1%லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க சர்டிஃபைடாக இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபேஸ்க்கு இன்ட்ரோ பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இதில் வந்து ஒரு 20 கிராம் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மைல்டாக இருக்கிற ஹாட் வாட்டர், நம்ம கை பட்டா சூடு பொறுக்கிற அளவுக்கு உள்ள வாட்டர் இருக்குல்ல, அதுதான். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 90 கிராம் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம வந்து கோஜிக் ஆசிடையும் அந்த வாட்டரையும் மிக்ஸ் பண்ணோன்னா கோஜிக் ஆசிட் வந்து சூப்பராக உங்களுக்கு வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். இந்த கோஜிக் ஃபேஸ் வாஷ் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் எஸ்பிஎஃபோடு யூஸ் பண்ணணும். பயங்கரமாக ஸ்கின் டேனாக இருக்குன்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாடியிலையும் நல்ல டேன் இருக்கவங்க நீங்கள் கோஜிக் ஆசிட் க்ரீம் யூஸ் பண்ணலாம் கை கால்களுக்கு. ஸோ எப்போதுமே ஃபேஸ் வாஷ் நமக்கு என்ன செய்யுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபேஸ் வாஷ்னு இல்லை, எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக ஒரு 60 செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஸோ கோஜிக் ஆசிட் உங்களோட ஸ்கின்னுக்கு இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்ச நாளுக்கு உங்கள் ஃபேஸ் பழகும். அது பழகுனதுக்கப்புறம் நீங்கள் க்ரீமில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் கோஜிக் ஆசிட். இதில் வந்து நான் ஒரு 10 கிராம்ஸ் கிளிசரின் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 0.5 to 1 கிராம் வரைக்கும் நம்ம வந்து சாந்தன்கம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாந்தன்கம் ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். என்ன விஷயம்னா, நம்ம கோஜிக் ஆசிட்ன்றதுனால கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். நம்ம சாந்தன்கம் நம்ம நிறைய யூஸ் பண்ணல அப்படின்னா கன்சிஸ்டன்சி லைட்டாக இருக்கும். அப்போ நம்ம நிறைய எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி 1 கிராம் வரைக்கும் சாந்தன்கம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்போதுமே ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே பெட்டர் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ ட்ரெயின் பண்ணும்போது தான் அது நமக்கு பின்விளைவுகள் ஏற்படுத்தாமல் இருக்கும். இப்போ சாந்தன்கமும் இந்த மாதிரி
கிளிசரினில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சாந்தம் வந்து கிளியர் நான் யூஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட் குவாலிட்டி. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட சர்ஃபெக்டன்ட், நானே பண்ணிக்கிட்ட சர்ஃபெக்டன்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெமிக்கல் சர்ஃபெக்டன்ட் எதுவுமே கிடையாது. பட் இது வந்து நம்மளே வீட்டில் பட்டர் சோப்லேருந்து எடுக்கிற சர்ஃபெக்டன்ட். அதனால் இதில் நிறைய குட் ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கு பதில் சிஏபிபி அதே மாதிரி வேறு சர்ஃபெக்டன்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 30 grams ஆஃப் சர்ஃபெக்டன்ட் வந்து எடுத்திருக்கேன். நம்ம சூஸ் பண்ணுற சர்ஃபெக்டன்ஸும் ரொம்ப 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 முக்கியம். இப்போ வந்து இதில் நம்ம கோஜிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அது வந்து 90 grams ஆஃப் அந்த கோஜிக் ஆசிட் மிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் நிறைய நுரை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயிலை வந்து நிறைய எடுக்கும். அப்போது யாரெல்லாம் ஆயில் ஸ்கின் இருக்கீங்களோ அவங்க வந்து நிறையா லேதர் ஆகிற மாதிரி சர்ஃபெக்டன்ட்க்கு போகலாம். யாரெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்களோ இந்த மாதிரி சாஃப்டான சர்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டான சர்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்டிவ் இன்க்ரிடியன்ட் கோஜிக் ஆசிட் அதோட வேலையை காமிக்காமல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறீங்களோ அது நீங்கள் தெரிஞ்சு ஆட் பண்ணணும். இது வந்து கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். கூலிங் சென்சேஷனுக்காக நான் 1 gram ஆஃப் குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபேஸ் வாஷில் என்ன எக்ஸ்ட்ராக்ட் வேணும்னாலும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக மாறுறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். நான் இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் அப்படி ஸ்கின்ன்றதுனால நான் எந்த ஒரு ஸ்மெல்லும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் ரோஸ் இல்லைனா லாவெண்டர் இது 2ல் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிருச்சு. இந்த சாந்தன் கம் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகிறதுக்கு நல்லா திக் ஆகிறதுக்கு 24 hours ஆகும். ஸோ 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் நம்ம பார்சல் போட்டுற வேண்டியதுதான். ஸோ நான் யாருக்கு என்ன பண்ணி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நான் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபார்முலேஷன் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கும்போது அது ஒருத்தவங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.